5 மார்ச் 2026 தவக்காலத்தினுடைய 2ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 19 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுறந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்தும் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசிலிருந்து விழும் துண்டுகளால் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானத்துதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயும் மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையை, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு இடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒரு அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவல் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்கால பயணத்தில் ஒவ்வொரு நாளும் மகிமை நிறைந்த நாட்களாக ஆண்டவரிடம் நம்மையே நாம் இன்னும் அதிக அளவில் நெருக்கமான உறவுகளை புதுப்பிப்பதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளில் சிலுவை யோவான் யோசிப்பருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். நேபிள்ஸில் பிறந்த இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து துறவியாகிறார். இறை வேண்டலிலும் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்த இவர் மெல்ல மெல்ல உயர்ந்து சபை தலைவராகிறார். கடவுள் இவருக்கு குணப்படுத்தும் ஆற்றலையும் பரவச பேசுகின்ற ஆற்றலையும் கொடுத்திருந்தார். இவருக்கு திருத்தந்தை 1ஆம் கிரகோரியால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அபிஷேகம் அற்புதம் நிறைந்த இவருடைய வாழ்க்கையை எவ்வாறு புனிதப்படுத்தினாரும் இவருடைய பரிந்துரை கொண்டு இன்று நாம் ஜபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் நிறைவேற்றி தருவார் என்று நாம் நம்புவோம். பிரியமான நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் ஒரு மௌனமான ஒரு பாவத்தை நம்மிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். அதுதான் அலட்சியம். ஆங்கிலத்தில் இன்டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். நமக்கு இந்த ஒரு கதையானது மிகவும் தெரிந்த கதையாக இருக்கலாம். ஆனால் இது நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகின்ற ஒரு எச்சரிக்கை மணி. செல்வந்தரும் லாசர் இவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பல நிலைகளில் பல நபர்கள் பேசியிருப்பார்கள். ஆக இங்கு அந்த ஒரு செல்வந்த செய்த பாவம் என்னவென்றால், அந்த ஏழை லாசரை அவர் அடிக்கவில்லை, திட்டவில்லை, விரட்டியும் விடவில்லை. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு பாவம் என்னவென்றால் அலட்சியம், இன்டிஃபரன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். இது ஒரு கொடுமையான ஒரு பாவம். செல்வந்த லாசரை ஒரு மனிதராகவே பார்க்கவில்லை. அவர் வாசலில் கிடந்த லாசரை அந்த வாசல் இருந்த ஒரு தூணை போலவோ கல்லை போலவோ ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து செல்கிறார். தன்னுடைய
அழகான சுவை மிகுந்த உணவை உட்கொள்கிறார். அலட்சியம் என்பது மற்றவருடைய வலியை கண்டும் காணாமல் இருப்பது. கத்தோலிக்க திருச்சபையுடைய போதனைப்படி பாவம் என்பது நாம் செய்வதில் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற தவறுவதிலும் நாம் செய்ய தவறியதிலும் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. செல்வந்தர் தன்னுடைய ஆடம்பரத்திலும் உணவிலும் தன்னை சுற்றிலும் ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கிறார். அந்த சுவர் வெளியே இருக்கின்ற அழுக்குரலை கேட்க விடாமல் தடுக்கிறது. இன்று நாமும் நம்முடைய அலைபேசிகளிலும் வசதிகளிலும் மூழ்கி நம்ம கண்முன்னே இருக்கின்ற மனிதர்களை கவனிக்க தவறுகிறோம். இயேசு லாசரை திருக்கோடியில் வைக்கவில்லை, செல்வந்தனுடைய வாசல் அருகே வைக்கிறார். உதவி செய்வதற்கு அவர் வெகு தூரம் செல்ல தேவையில்லை. உதவி என்பது எங்கே ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணம் அனுப்புவது மட்டுமல்லாமல், உங்கள் வீட்டுக்கு நுழைகின்ற பொழுது நீ கடந்து செல்கின்ற உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய அலுவலகத்தில் கவரிப்பாரின்றி கிடக்கின்ற ஊழியர்கள், அல்லது அன்பிற்காக இயங்குகின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இவர்கள்தான் இன்று உங்கள் வாசல் அருகே இருக்கின்ற லாசர். செல்வந்தருக்கு லாசருடைய பெயர் தெரிகிறது. அவர் பெயரை குறிப்பிட்டுத்தான் பாதாளத்தில் அழைக்கிறார். ஆனால் அவர் இருக்கும் பொழுது அந்த பெயரை அவர் பயன்படுத்தவில்லை. உறவை விட வசதிக்கே அவர் முன்னுரிமை அளிக்கிறார். மரணத்திற்கு பிறகு லாசருடைய பெயரை அவர் பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் ஒரு பெரிய பிளவு இருப்பதை பற்றி பேசுகிறார். இந்த பிளவு என்பது மரணத்துக்கு பிறகு உருவானதல்ல. செல்வந்தர் உயிரோடு இருக்கும் பொழுதே லாசருக்கும் அவருக்கு ஒரு இடையே ஒரு பிளவை செல்வந்தர் உருவாக்கி அந்த பிளவுதான் அந்த ஒரு பிளவு. வாழ்நாளில் நாம் மற்றவரிடமிருந்து நம்மை பிரித்து கொள்கின்ற ஒவ்வொரு அலட்சிய செயலும் நித்திய வாழ்வில் ஒரு பெரிய பிளவை உருவாக்குகிறது. ஏழைகளிடம் நாம் காட்டுகின்ற இரக்கமே தான் விண்ணக வாசலை திறக்குகின்ற ஒரு சாவி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வந்தர் தன்னுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்க ஒரு அதிசயம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அவர்களிடத்தில் மோசையும் இறைவாக்கினம் இருக்கிறார் என்று ஆபிரகாம் குறிப்பிடுகிறார். அதிசயங்களை தேடி நாம் ஓடக்கூடாது. நம்மிடம் இருக்கின்ற இறைவார்த்தையே போதும். அதில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்களுக்கு இறந்தும் உயிருடன் வந்து சொன்னாலும் மனமாற்றம் வராது. இதயத்தினுடைய கடினத்தன்மையை இறை வார்த்தையால் தான், திருவிவிலியத்தால் மட்டும்தான் உடைக்க முடியுமாக. இன்றைய நாளில் இந்த தவக்காரருடைய பயணத்தில் இருக்கிற நமக்கு இந்த அலட்சியம் என்ற ஒரு பாவத்தை நாம் செய்யாமல் பிறரை நாம் கண்கூடாக பார்த்து அவர்களுக்கு முடிந்த உதவிகளை அளித்து நல்ல ஒரு சீடராக மாற இன்று நாளில் நாம் ஜெபிப்போம். அலட்சியம் என்ற ஒரு நோயிலிருந்து விடுபட்டு பிறனுடைய காயங்களை பார்க்கின்ற கண்களையும் துடைக்கின்ற கரங்களையும் தருமாறும் இறைவனத்தில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, இந்த நாளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். செல்வந்தர் மற்றும் லாசருமை வழியாக இன்று எங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பினீரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, பல நேரங்கள் நாங்கள் அந்த செல்வரை போலவே வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தாழ்மையுடன் ஒப்புக்கொள்கிறோம். எங்களை தேடி வருகின்ற ஆசீர்வாதங்கள் நாங்கள் மூழ்கி கிடக்கின்ற பொழுது எங்கள் வாசல் அருகே பசியோடும் நோயோடும் தனிமையோடும் காத்திருக்கின்ற பல லாசர்களை நாங்கள் கவனிக்க தவறி இருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களுடைய அலட்சியம் என்ற பாவத்தை மன்னித்தரலும். பிறருடைய கண்ணீரை கண்டும் காணாமல் கடந்து சென்ற தருணக்காக வருந்துகிறோம். அடுத்தனுடைய அழுக்குறலை விட எங்களுடைய ஆடம்பரமே வாழ்வின் சத்தம் என்று பெரியதாக தெரிந்ததற்காக மக்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எனக்கு என்ன என்ற ஒரு சுயநலத்தால் நாங்கள் கட்டி எழுப்பிய பல சுவர்களுக்காக மனமருந்தி அந்த சுவர்களை தகர்த்தெறியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவருடைய வலியை உணர்கின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். செல்வந்த லாசரு மனிதராகவே பார்க்காமல் வெறும் ஒரு பொருளாகவே பார்த்திருக்கிறார். ஆனால் நீர் அவரை பெயரிட்டு அழைக்கிறேன். நாங்களும் மனிதர்களுடைய அந்தஸ்தால் மதிப்பிடாமல் முது சாயலில் படைக்கப்பட்ட உன்னத பிறவிகளாக மதிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உதவி செய்ய எங்களுக்கு தகுதியான நேரத்தையும் தூரத்தையும் எதிர்பார்க்காமல் எங்கள் வாசல் அருகிலேயே கவனிப்பாரற்று கிடக்கின்ற ஏழைகளை கண்டு கொள்கின்ற அந்த வரத்தை தாரும். தவக்காலத்தில் நாங்கள் புரிகின்ற ஒவ்வொரு தர்மத்திலும் ஆண்டவரை
உம்முடைய பிரசனத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு ஆசீர்வதித்தருள். இறந்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்து சொன்னால்தான் நாங்கள் மாறும் என்று பிடிவாதம் எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கின்ற இவ்விலிய வார்த்தைகளையே எங்களை மாற்றுகின்ற சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து பிரிந்து கிடக்கின்ற உறவுகளுக்கிடையே அன்பின் பாலத்தை அமைக்க எங்களுக்கு அருளை தாரும். இந்த உலகில் நாங்கள் உருவாக்கின்ற அலட்சியம் என்ற ஒரு பிளவு முடிவில்லா வாழ்வில் எங்களை பிரித்து விடாதபடி இப்பொழுதே இரக்கத்துடைய செயல்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாசரோடு சேர்ந்த நம்முடைய மதுவில் ஆறுதல் பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டோர் இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிற வேளையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உம்முடைய கண்களால் பார்க்க எங்களுக்கு அருளை தாரும். என்று என்னுடைய பாதையில் கடந்து செல்கின்ற லாசர்களை அடையாளம் காணுகின்ற கூர்மையான ஒரு பார்வையை தாரும். இன்று எங்கள் கைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கரங்களாக மாற்றியறலும். எங்களுடைய நாவு காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற மருந்தாக இருக்கட்டும். எங்களுடைய இதயம் தேவையில் இருப்போருக்கு வலியை உணர்கின்ற இரக்கத்தினுடைய இருப்பிடமாக இருக்கட்டும். ஆண்டு இந்த நாள் முழுவதும் உமது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய செயல் அனைத்தும் உமது மாட்சியை தருவதாகவே அமையட்டும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.